நான் படித்த கதையில் ரொம்ப ரிப்பீட்டடாக நினச்சி பார்க்குறதே இல்லை, மற்றவங்க கிட்ட சொல்கிற கதையில் ஒரு கதை இது. எழுதினது எங்கே படித்தேன் அது எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் கதை நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞனுக்கு ஒரு சந்தேகம். ஸோ அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக ஒரு குரு கிட்ட போனான். அந்த குருவோட ஆசிரமத்தை அடைஞ்சான். ஆசிரமத்தை அடைஞ்சி அந்த குரு கிட்ட போயிட்டு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி அதுன்னு பார்த்தா, கல்யாணத்துக்கும் காதலுக்கும் என்ன வேறுபாடு? இதுதான் அவனுக்கு இருந்த சந்தேகம். குரு இந்த கேள்வி கேட்டார். கேட்டுட்டு, ஓகே, நான் உனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவேன். நான் ஒரு செயல் செய்ய சொல்வேன். அந்த செயலை செஞ்ச பிறகு உனக்கு இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவனும் சரின்னு ஒத்துக்கணும். ஏன்னா அவனுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியணும். அந்த இளைஞன் அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தவிச்சுட்டு இருக்கான் ரொம்ப நாளாக. குரு கூட்டின்னு போனார். ஒரு பெரிய அவரோட ஆசிரமத்தை சுற்றி 2 விதமான தோட்டங்கள் இருந்தது. ஃபஸ்ட்டு முதல் விதமான தோட்டத்துக்கு கூட்டின்னு போனார். அந்த தோட்டத்தில் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஜா செடி, எக்கச்சக்கமான ரோஜா, பல விதமான ரோஜா இருந்தது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது நீண்டு பறந்து விரிஞ்சு இருந்தது. அவங்கிட்ட கூப்பிட்டாரு. அந்த இளைஞனை கூப்பிட்டு, இங்கே வா, இந்த தோட்டத்துக்குள்ளார போ. இதில் எந்த மலர் ரொம்ப அழகான பூவோ அந்த பூவை பறிக்கணும். ஆனால் சில கண்டிஷன் இருக்குது. ஒன்ஸ் ஒரு பூவை பறிச்சிட்டுனா அவ்வளோதான், ஒரு பூ மட்டும்தான் பறிக்க முடியும். அதுக்கு மேலே எந்த பூவும் பறிக்கக்கூடாது. அதே மாதிரி போன வழியே திரும்ப வரக்கூடாது. இங்கே ஆரம்பித்தேன்னா அங்கே வெளியில் வந்துடணும், வெளியில் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடணும், அவ்வளோதான். நீ போன வழியே திரும்ப வரக்கூடாது. இந்த 2 இதுவும் சொன்னார். சரின்ட்டு அவன் என்ன பண்ணான், உள்ளே போனான். இது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குன்ட்டு அந்த தோட்டத்துக்குள்ளார போனான். தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பார்த்துக்கினே வந்தான். அழகழகான பூக்கள். அவன் ஒவ்வொரு பூவாக பார்த்தோன்னு இது அழகான பூவாக இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிற லெவலுக்கு போவான். ஐயோ, இன்னும் தோட்டம் முடியாமல் இருக்குது. தோட்டம் முடியறதுக்கிட்ட நிறைய புது பூ இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, அடுத்து புது இப்போ அழகான பூ இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணின்னு எல்லா பூவும் பறிக்காமல் ஒன்று ஒன்றா மூவ் ஆகினே போயின்னு இருந்தான். அதுக்குள்ளே தோட்டத்தோட கடைசியை ரீச் பண்ணிட்டான். ஐயோ, பூவை பறிக்கவே இல்லையே நம்ம இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பூ இருந்தது. அந்த பூவை பறிச்சுட்டு இவர்கிட்ட வந்தான். வந்தவொடனே குரு கேட்டார், இந்த பூ தான் இருக்கிறதுலையே அழகான பூவா அப்படின்னு கேட்டார். இல்லை, இதை விட அழகான பூக்கள் நிறைய முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 2 ரூல் போட்டுட்டீங்க. ஒன்று, ஒரு பூவை பறிச்சுட்டா இன்னொரு பூவை பறிக்கக்கூடாது. இன்னொன்று, போன வழியே திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் போன வழியே திரும்ப வர முடியல. ஒரு பூவை பறிச்சிட்டுனா அடுத்தது அதுக்கப்புறம் இருக்கிற அழகான பூவை பறிக்க முடியாதுன்றதுனால நான் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச பூவை பறிச்சனே வழியே, ஆனால் இதை விட அழகான பூக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் காட்டினார். அவரோட வலது கை பக்கம் ஒரு பெரிய தோட்டம், அதே மாதிரி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக சூரியகாந்தி பூ. இப்போ அவனுக்கு ரூல்ஸ் ஒன்று தான், ஒரு தடவை பறிச்சா இன்னொரு தடவை பறிக்கக்கூடாது, போன வழியே திரும்ப வரக்கூடாது. இதுதான் ஒரே ரூலு, இருக்கிற ரூல் சேமு. ஆனால் இந்த வாட்டி நீ இருக்கிறதுல இங்கே இருக்கிற பூலேயே ரொம்ப உயரமான பூவை நீ பறிக்கணும், ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் என்ன பண்ணான், உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய லாங் ஹைட்டாக இருந்த பூவை பார்த்துட்டு அதை பறிச்சுட்டு பின்னாடி போக 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 அதோட உயரமான பூவாக இருந்தது. ஆனால் அவனால் இப்போ இருக்கிற பூவை பறிக்க முடியல. பறிக்காமல் இது கையில் இப்போ முதல்ல பறித்த பூவை கொண்டு சாமியார்கிட்ட குருக்கிட்ட கொடுத்தான். கொடுத்த உடனே அவர் கேட்டார், ஓகே, இந்த பூ தான் இருக்கிறதுலே உயரமானதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. இல்லை, என்னாச்சு, நான் உள்ளே நுழைஞ்ச உடனேயுமே நான் ரோஜா செடியில் பண்ண தப்பை பண்ணக்கூடாது,
அதனால நான் வந்து முதல்ல என்ட்ரான உடனேயுமே இருந்த உயரமான ஒரு பூவை பறித்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி போக 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 இருந்த பூவை எல்லாம் வந்து ரொம்ப உயரமாக, இதை விட உயரமாக இருந்தது. அதனால என்னால் பறிக்க முடியல. ஒரு தடவை பறித்ததுனால இன்னொரு தடவை பறிக்க முடியல, ஆனால் இதை விட உயரமானது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உடனே சாமியார் அதுக்கப்புறம் குரு என்ன சொன்னார்னா, நீ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பூவை பார்த்த இல்லையா, ரோஜா பூவை பார்த்துட்டு பின்னாடி பின்னாடி அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பறிக்காமலே போயிட்டு இருந்த பத்தியா, அதுதான் காதல். கல்யாணன்றது என்ன தெரியுமா, நீ வலது பக்கம் சூரியகாந்தி செடிங்களாக இருந்தது பார்த்தியா, போன ஒன்றையுமே ஃபஸ்ட்டை பறிச்சுட்ட, ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய புதுசாக உயரமான பூக்கள் இருந்தது, ஆனால் உன்னால் பறிக்க முடியல பார்த்தியா, அதுதான் கல்யாணம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த ஆளுக்கு, இளைஞனுக்கு காதலுக்கும் கல்யாணத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது. ஐ ஹோப் உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.